ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் யனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்வத ராம் தூதோ கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய சாதய கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் தை மாதம் 2ஆம் தேதி 15/1/2017 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஜோதிட விஷயங்களை பார்க்கலாம். நேற்று அருமையான பொங்கல் தினம் முடிஞ்சிருக்கும். பொங்கல் பண்டிகை எல்லாரும் கொண்டாடி இருப்பீங்க. இன்றைக்கி மாட்டு பொங்கல்னு சொல்வா, நாளைக்கு காணும் பொங்கல். பொதுவாக கிராமங்களில் கன்னி பொங்கல் கறி பொங்கல் அப்படி பல விதங்களாக சொன்னாலும் இந்த திருவிழா மறக்க முடியாத ஒன்று. இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் பொழுதே பல நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். மறுபடியும் என்ன சொல்கிறோன்னா, நம்ம தர்மசாஸ்திரத்தையும் தெய்வீகத்தையும் சம்பிரதாயங்களையும் விடாமல் கடைப்பிடிக்கணும். வெறும கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்கிறதுல மட்டும் ஒரு காரிய சாதனை நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஆன்மீகத்தோட சம்பிரதாயம்ன்றது இணைந்த ஒன்று. நம்ம சமூகத்தில் ஆன்மீகமும் இந்த சம்பிரதாயமும் ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாத ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா கிராமங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நகரங்களில் அதை வேறு விதமாக நம்ம கொண்டாடுறோம். அது முக்கியமான காரணம் விடுமுறையாக வந்துடுது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாய்ப்புகளை நகரத்தில் இருக்கவா எப்பயுமே கொண்டாட்டங்களை விட மனசு இல்லாதவா, அதனால் நம்ம விட மாட்டோம், வேறு விதத்தில் கொண்டாடுவோம். ஆனால் கிராமத்தில் கொண்டாடக்கூடியது தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சம்பிரதாயங்கள் விடாமல் இருக்குதுன்னு சொல்ல முடியும். காந்திஜி சொன்ன மாதிரி நம்ம தேசத்தோட உயிர் கிராமங்களில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த கிராமங்களில் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா விமர்சையாக அதை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி வாசனை இப்போ திரவியங்கள்லாம் தடவி அந்த தைலம்லாம் அதுக்குன்னு தனியாக தடவுவா, அருமையாக இருக்கும். இந்த மாதிரியான இந்த தினங்களில் நாம் சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நாம் கூடுமான வரை நாம் இந்த சம்பிரதாயங்களை கொண்டாடச்ச ரொம்ப எளிமையான சில வழிகளை நம்ம கடைப்பிடிக்கலாம். நம்ம சம்பிரதாயங்களை கொண்டாடும் பொழுது இந்த மாட்டுப் பொங்கலாக இருக்கட்டும் இல்லை காணும் பொங்கலாக இருக்கட்டும், அதை சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சா அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காக்காய்க்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி ஒரு இதை ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் போட்டு அந்த சாதங்கள்லாம் வச்சு உங்களுக்கு மஞ்சளில் சாதம் ஒரு 3 பிடி, வெள்ளை சாதம் 3 பிடி, சிவப்பு சாதம் 3 பிடின்லாம் வச்சு எல்லாம் கொண்டாடுவாள் வெட்ட வெளியில். இதில் நிறைய தாத்பரியங்கள்லாம் உண்டு. சரி, நாம் இந்த தாத்பரியங்களை தெரிஞ்சுக்க நேரம் இல்லைன்னா கூட நம்ம இளைஞர்கள் வழியிலேயே சொல்லலாம். அதாவது நாம் சம்பிரதாயமான விளையாட்டுக்களை விளையாடுங்க. மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறது என்பதால் மகிழ்ச்சி. 6இல் குரு மிகப்பெரிய நன்மை செய்யாது. அது 7ஆம் இடத்திற்கு 2 மாதம் தான் இருக்கும். மறுபடியும் 6ஆம் இடம் போயிடும். அப்புறமா ஆகஸ்டில் வரும், மறுபடியும் 7க்கு வரும், 1 வருஷம் இருக்கும். இந்த 2 மாத காலத்திலே மேஷராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் திருப்பு முனைகளெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு விளங்குகிறது. அது என்ன மாற்றம், என்ன திருப்பு முனை? நன்மை செய்யும் மாற்றமா, இல்லை வேறு மாதிரி ஏதேனும் மாற்றமா? வாழ்க்கையிலே உயர்வு ஏற்படுமா என்பது பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நிச்சயமாக குரு 6லிருந்து 7க்கு வருவதால் ஏதோ ஒரு நல்ல மாற்றம்தான் வருகிறது. நன்மை நடைபெறுவதற்கான ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கை தரமே உயரப்போகிறது. மிக அற்புதமான ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் கேதுவோடு இணைந்திருக்கிறது. இன்று இரவு அது 11லிருந்து நகர்ந்து மீன ராசிக்குள் கேதுவின் சேர்க்கையிலிருந்து விடுபடுகிறது. அது ஒரு யோகம். 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் குரு 7ஆம் இடத்திற்கு உங்கள் ராசியை நாளை முதல் பார்க்க போகிறது என்பது மற்றொரு யோகம். 5ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்ந்திருப்பதும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு யோகம்.
எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். 5ஆம் வீடாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியன் 10ஆம் இடமான மகரத்திலே இருப்பதால் உங்களுக்கு உத்தியோகத்திலே முன்னேற்றம் மிகப்பெரிய அளவிலே இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகமே இல்லாதவர்கள் சுய தொழில் துவங்குவார்கள். மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வழங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். ரிஷபராசிக்கு இது ஒரு மிக மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்குகிறது. 4ஆம் இடமான சிம்மத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை இன்றைய தினம் இருக்கிறது. 5ஆம் இடத்திலே குரு இருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டும்தான் 5ஆம் இடத்தில் குரு. அதன் பிறகு 6ஆம் இடமான துலாமிற்குள் குரு வரப்போகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு செவ்வாய் வரப்போகிறது. 7 கேதுவின் பிடியிலிருந்து விலகி 11ஆம் இடமான மீனத்திற்குள் வருவதால் யோகம். வெகு விரைவிலேயே ராசி அதிபதியும் கும்பத்திலிருந்து நகர்ந்து மீனத்திற்கு வந்து உச்சம் பெறப்போகிறது. வரப்போகும் கிரக மாற்றங்களெல்லாம் ரிஷபராசிக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடியதாக, மிகவும் சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். இது ஒரு நல்ல துவக்கம். புதிதாக பல விஷயங்களை எப்படி செய்வது என்பது பற்றி நீங்கள் இன்றைய தினம் திட்டமிடுவீர்கள். இன்றைக்கி இட்ஸ் எ டே ஃபார் பிளானிங். நீங்கள் இன்று திட்டமிடுகின்ற விஷயங்கள் எல்லாம் நடந்துவிடும். பின்னால் அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கலாம். இப்பொழுது திட்டமிடுங்கள், பிறகு செயல் வடிவம் கொடுங்கள், அது நடந்துவிடும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வழங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை, வேலை பார்க்கும் இடத்திலே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு அமைப்பு, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், பொருளாதார நிலையிலே கணிசமான ஒரு முன்னேற்றம், பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் முழுமையாக நீங்குதல் போன்ற அனைத்து வித நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். புதன் குரு பரிவர்த்தனை இன்று ஒரு நாள் மட்டுமே நீடிக்கிறது. அது கூட முழுசாக இல்லை, இன்றைக்கி நைட் வரைக்கும். ஆகவே இந்த ஒரு கிரக அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு ஏதேனும் மிகப்பெரிய நன்மையை செய்ய வேண்டும். மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறப் போகின்றன. வலுவான நிலையிலே ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் உங்களது ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள உறவுகள் அனைவரும் உங்களுக்கு அனுசரணையாக ஒத்துழைப்பு நல்குவார்கள். முரண்பாடு கொண்ட கருத்து வைத்திருப்பவர்களோட இப்பொழுது ஒன்றாக ஒத்துப்போய் விடுவார்கள். எனவே குடும்ப உறவுகள் வலுப்பெறும். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். மனதிலே உள்ள தேவையில்லாத கவலைகளெல்லாம் மறைந்து போகும், மறைந்தும் போகும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிகச் சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். மிகப்பெரிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பமாக போகிறது. இன்று இரவு 2 கிரக மாற்றங்கள், 2 பெயர்ச்சி இன்றைக்கி இருக்குது. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று செவ்வாய் பெயர்ச்சி. குரு பெயர்ச்சின்னா குரு 3ஆம் இடத்திலிருந்து அதிசார கதியிலே 4ஆம் இடம் வருகிறது. அது ஒரு பெயர்ச்சி. 8ஆம் இடத்திலே மறைவு பெற்று இருக்கின்ற செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கிறது. செவ்வாய் சுக்கிரன் கேது 8ல் இருக்கு. அந்த செவ்வாய் நகர்ந்து 9ஆம் இடம் சென்று விடுகிறது. ரெண்டுமே உங்களுக்கு நல்லது. 3ஆம் இடத்தில் குரு இருப்பதும் நன்மை செய்யாது, 8ல் மறைந்த செவ்வாயும் அவ்வளவாக நன்மை செய்யாது. இந்த ரெண்டுமே இன்றைய தினம் மாறிவிடுவதால் நாளை முதல் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பம். நாளைக்கு நல்ல நேரம் ஆரம்பம்னா இன்றைக்கே அதுக்கான அறிகுறி தெரிய வேண்டும் அல்லவா? நாளைக்கு திடீர்னு நடக்கும். இன்றைக்கே உங்களுக்கு அதுக்கான முன் அறிகுறிகள் தோன்றக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து முடியும்.